ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தியை மருவூர் அரசி உங்கள் அச்சரபாக்க லட்சுமி அம்மா வந்திருக்கிறேன். எங்கே வந்திருக்கிறோம் நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. மேல்மலையனூர் உலகமெங்கும் பேரும் புகழோடைய அம்மாவுடைய பேர் விளங்கி கொண்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு மூச்சு ஒரு இடத்துல கூட அந்த அங்காளம்மா விளங்கி கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும். இன்னைக்கு சிறப்பு அன்னதானமும் இங்கே நடைபெறும். இப்போ நான் வர்ற மக்களும் கடலில் கூட அலைகள் வந்து கொஞ்சம் ஒரு டைம் நின்றோம். இந்த மலையனூரில் என்னென்றைக்கும் கடல் போல் வற்றாத தண்ணி போல் மக்கள் வந்து அலமோதிட்டு அந்த அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வர்ற மக்களுக்கு எப்பழே கொண்ட பிரச்சனைகள்னாலும் தீர்ந்து விடும். இந்த அம்மாவுடைய பேரை சொன்னாலே அவங்க வந்து மலையனூர் அந்த மலைக்கு மேலேயே மலை வளர்ந்து கொண்டு இருக்க மாதிரி வளர்ந்து கொண்டுட்டு இருப்பாங்க. அதோட இதோட சிறப்பு என்னன்னா, அந்த அம்மா அண்ணன்ட்ட வர வாங்கிட்டு வரையில அந்த அம்மா வல்லால அண்ணன் கோட்டை அழிச்சிட்டு வரையில அண்ணா எங்கே போய் இருக்கணும்னு ஏழுமலையானை கேட்டிருக்கிறாங்க. தன் அண்ணனை கேட்டதும் அண்ணன் என்ன சொன்னார்னா, நான் ஒரு புடி அள்ளி இருக்கிறாரு கல், அந்த கல்லுகளை அள்ளவும் இதை ஒன்றுன்னா போட்டுட்டு வா, ஒன்றுன்னா போட்டு இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன், இதுதான் உண்மையான இங்கே நடந்த கதை. மலை ஒவ்வொரு கலை ஒவ்வொரு வலை போல தான் செஞ்சு மலை அப்படி வரையில ஒவ்வொரு மலையா. அதனால தான் 100 கல் ஒரு பிடிக்கு வரவும் 100 கல்லாக இருக்குது. அந்த 100 கல் இங்கே எல்லா இடத்துலையும் போட்டதுனால தான் மலையனூர். அதனால தான் எந்த தெய்வம் வந்தாலும் ஏழுமலையான முதல்ல கூப்பிடுறது. இதோட சிறப்பு இதுதான். இந்த மக்கள் வந்து நீங்கள் பயனடைஞ்சிட்டு போங்க. இன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி வந்திருக்கிறேன். தமிழர்கள் தினத்தை முன்னிட்டு சீரும் சிறப்போட எல்லா மக்களும் நீங்கள் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.